Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Welcome you all to FIBA Asia Cup qualifiers men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. கேன்சர் அப்படிங்கிற வேர்டு கேட்டாலுமே எல்லாத்துக்குமே ரொம்ப பயமாயிடும், நொறுங்கி போயிடுவாங்க வீட்டில் யாராக இருந்தாலுமே சரி. அப்படி இருக்கும் பொழுது லங் கேன்சர் அப்படிங்கிறது ஒரு கொடிய நோய் தான். லங் கேன்சர் அப்படிங்கிறதுக்கு நம்பர் 1 ரீசன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஸ்மோக்கிங்னால தான் வருது. ஸ்மோக்கிங் தவிர வேறு காரணங்கள் இருக்குதானா இருக்குது. பெண்களுக்கு இப்போ ஆக்சுவலாக லங் கேன்சர் நிறையவே வருது. நான் ஸ்மோக்கிங் ஃபீமேலுக்கு வர லங் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா அடினோகார்சினோமா அப்படிங்கிறது நிறையவே வருது. அதுக்கு ஒரு காரணம் வந்து நான் சொன்னேன் அந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக், பேசிவ் ஸ்மோக்கிங். திடீர்னு வேற ஒரு இருமல் இருக்குது 3 மாதமா அப்படின்ட்டு வருவாங்க. பார்த்தா அவங்களுக்கு லங் கேன்சர் சின்ன வயசில், நான் சொல்கிறது ஒரு 30 to 40 வயசுலேயே ஃபீமேல்ஸுக்கு நான் ஸ்மோக்கராக பார்ப்போம். அதுவும் வரும்பொழுது ஸ்டேஜ் 4ல் வரது நம்ம நிறையவே பார்க்குறோம். ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். ஸ்டேஜ் 4ல இருந்து தான் வராங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கே வராங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா சார்? இவங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் காட்டும் இல்லையா சார்? இவங்க ஏன் அதை கவனிக்க மாட்டாங்க? கேன்சர் அப்படிங்கிறது வந்து அறிகுறியே இல்லாமல் திடீர்னு ஒரு ஷாக்காக வர பேஷண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் வந்து ஒரு பாக்கியசாலிகள் இல்லை, துரதிருஷ்டசாலிகள் சொல்லலாம். ஆனால் நம்ம எப்போ எந்த சிம்டம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா வெயிட் லாஸ். நம்ம பண்ண வேண்டியதுலாம் இந்த டவுட்லாம் இருக்குது. எஸ்பெஷலி ரிஸ்க் ஃபேக்டர், யார் முக்கியமான ரிஸ்கில் இருக்கா, எதர் ஏ ஸ்மோக்கர் ஆர் ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஸ்மோக்கிங் ஆர் பேசிவ் ஸ்மோக்கர் இருக்கிறாங்கன்னால் அவங்களுக்கு இந்த அறிகுறிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மருத்துவர் அன்னைக்கு இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஸ்டேஜ் 1ல் நம்ம கேன்சர், லங் கேன்சர், எனி கேன்சர் பிடிச்சிட்டோம்னா அந்த பகுதியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா க்யூருங்கிறது பாசிபிள். அதுதான் நம்ம முக்கியமாக கண்டுபிடிக்க வேண்டியது. அதை விட்டுட்டு நம்ம பரவன பிறகு கண்டுபிடிக்கும் போது தான் நம்ம க்யூர் அப்படிங்கிறது 100% சொல்ல முடியாமல் இருக்குது. நம்ம ஸ்மோக்கிங் தான் வந்து கேன்சருக்கு வந்து மெயின் ரீசனாக இருக்கும் நம்ம சொல்கிறோம். இல்லை நம்ம லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட் கூட இதுக்கு ரீசனாக வரும். ஒபிசிட்டி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். சில வகையான அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் சொல்கிறோம், சில வகையான கலர்ஸ், டைஸ், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேன்சர் ரிஸ்க்கை கண்டிப்பாக அதிகம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக. கலட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட லங் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் திருப்பதி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நிறைய பேர் வந்து கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க. அதில் முக்கியமான கேன்சர் பார்த்தீங்கன்னா லங்ஸ் கேன்சர். இது எதனால் சார் வருது? லங் கேன்சர் அப்படிங்கிறதுக்கு நம்பர் 1 ரீசன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஸ்மோக்கிங்னால தான் வருது. ஸ்மோக்கிங் தவிர வேறு காரணங்கள் இருக்குதானா இருக்குது. ஏர் பொல்யூஷன், ஃபேக்ட்ரி டஸ்ட்டு, ஒருத்தங்களோட ஜீன், இதெல்லாம். அது இல்லாமல் பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவோம். இன்னொருத்தங்க ஸ்மோக் பண்ணும்போது நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா நம்ம ஸ்மோக்கராக இல்லைன்னா கூட நம்மளுக்கு அதனோட பாதிப்பு ஸ்மோக் பண்ணுறவங்களோட அதிகமாகவே வரதுக்கு இருக்குது. அது போக ரெடான், இதுமாரி கேஸஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி கேஸஸ்னால் அதெல்லாம் வந்து சர்ஃபஸ்லேருந்து எமிட் ஆகிறது, சுவர்லேருந்துலாம் கூட வரலாம். அது மாதிரிலாம் இருந்துச்சுனாலும் கேன்சர் வந்து ஒருத்தங்களுக்கு ஏற்கனவே இந்த ஜெனட்டிக்ஸில் சில கேன்சர்ஸ் வந்து ஃபேமிலியில் ரன் ஆகும். அதில் லங் கேன்சரும் ஃபேமிலியில் ரன் ஆகலாம். ஸோ ஒருத்தருக்கு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ கேன்சர் இருக்குது அப்படின்னா அவங்க ஸ்மோக்கராக இருக்க பட்சத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் லங் கேன்சர். அதில் ஸ்மோக்கிங் பிளேஸ் நம்பர் 1 ரோல். ஸ்மோக்கிங்னால தான் இந்த லங் கேன்சர் வருது இல்லையா சார்? அப்போது ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா எத்தனை வருஷத்தில் அவங்களுக்கு இந்த கேன்சர் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது? ஸோ ஃபிக்ஸடாக அது மாதிரி சொல்கிறதுங்கிறது கஷ்டம். இத்தனை நாள் பிடிச்சா இவ்வளோ வரும் அப்படிங்கிறத விட எவ்வளோ ஹெவியாக பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இருக்கணும். அதை வந்து நம்ம பேக் இயர்ஸ் அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த பேக் இயர்ஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம் ரிஸ்க் ஃபார் லங் கேன்சர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத. பட் ஸ்பெசிஃபிக்காக எத்தனை வருஷம் பிடிச்சா வந்துடும் அப்படின்னு சொல்கிறது கஷ்டம். அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஓகே. இப்போ நிறைய பேர் பெண்களுக்கும் இந்த கேன்சர் வருது இல்லையா சார்? அவங்களுக்கு எதனால் வர ரீசன்? பெண்களுக்கு இப்போ ஆக்சுவலாக லங் கேன்சர் நிறையவே வருது. நான் ஸ்மோக்கிங் ஃபீமேலுக்கு வர லங் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா அடினோகார்சினோமா அப்படிங்கிறது நிறையவே வருது. அதுக்கு ஒரு காரணம் வந்து நான் சொன்னேன் அந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக், பேசிவ் ஸ்மோக்கிங், அதனால் இருக்கலாம். அது போக அந்த மரபு வழி வர்றதுங்கிறது முக்கியமான காரணமாக இருக்குது. ஒரு திடீர்னு வேற ஒரு இருமல் இருக்குது 3 மாதமா அப்படின்ட்டு வருவாங்க. பார்த்தா அவங்களுக்கு லங் கேன்சர் சின்ன வயசில், நான் சொல்கிறது ஒரு 30 to 40 வயசுலேயே ஃபீமேல்ஸுக்கு நான் ஸ்மோக்கராக பார்ப்போம். அதுவும் வரும்பொழுது ஸ்டேஜ் 4ல் வரது நம்ம நிறையவே பார்க்குறோம். ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும் ஃபேமிலிக்கு. எந்த ஒரு அறிகுறியுமே இல்லைன்னு சொல்கிறீங்களே, இது லங் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறவங்க இருக்காங்க. ஆனால் இப்போ லங் கேன்சர் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கறதுனால நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கேன்சர் அப்படிங்கிற வேர்டு கேட்டாலுமே எல்லாத்துக்குமே ரொம்ப பயமாயிடும், நொறுங்கி போயிடுவாங்க வீட்டில் யாராக இருந்தாலுமே சரி. அப்படி இருக்கும் பொழுது லங் கேன்சர் அப்படிங்கிறது ஒரு கொடிய நோய் தான். நம்ம லங் கேன்சரை வந்து 4 வகையாக பிரிக்கிறோம்.
ப்ராடாக ரெண்டாக பிரிக்கிறோம். ஸ்மால் செல் கேன்சர் அண்டு நான் ஸ்மால் செல் கேன்சர் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். அதில் நான் செல் ஸ்மால் கேன்சரை 3ஆக பிரிக்கிறோம். அடினோ கார்சினோமா, ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, லார்ஜ் செல் கார்சினோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அந்த அடினோ கார்சினோமா அப்படிங்கிறது வந்துச்சுனால் ஆக்சுவலி என்ன டாக்டர் கேன்சர்னு சொன்ன பிறகு நல்ல நியூஸ்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பேஷண்ட் கேட்பாங்க. அந்த அடினோ கார்சினோமான்னு இருக்கிற டைப் வந்துச்சுனால் அதுக்கு சில வகையான மியூட்டேஷனல் ஸ்டடீஸ் பண்ணுவோம். EGFR மியூட்டேஷன் அப்படின்னு பண்ணுவோம், ALK மியூட்டேஷன் அப்படின்னு பண்ணுவோம். இதெல்லாம் வந்து அந்த ஸ்லைடில் பேஷண்ட்டுக்கு பயாப்சி எடுத்த பிறகு இருக்கிற ஸ்லைடில் வந்து மாலிகுலர் ஸ்டடீஸ். இந்த ஸ்டடீஸ்லாம் ஒரு பேஷண்ட்டுக்கு அடினோ கார்சினோமான்னு வந்து நான் ஸ்மோக்கராக இருந்து ஃபீமேலாக இருந்து அவங்களுக்கு இந்த ALKO அல்லது EGFR அதனோட எக்ஸ்பென்ஷன்லாம் இருக்குது, மெடிக்கல் டேர்ம்ஸ் ரொம்ப போகும். அதெல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சுனால் இன்றைய தேதியில் அவங்களுக்கு ஏறத்தாழ க்யூர் அப்படிங்கிறத நோக்கி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. க்யூர் பண்ணிடலாம், அதாவது 100% அப்படின்னு சொல்கிறத விட அவங்களோட லாங்கிவிட்டி அதிகமாகுது, மெடிசினோட சைடு எஃபெக்ட் ரொம்பவே குறையுது. இது வந்து இந்த மியூட்டேஷன்ஸ் டார்கெட்டட் தெரப்பி இருந்துச்சுனால் இன்றைக்கி இப்போ ஒரு பரவன ஸ்டேஜுக்கு தான் நம்ம கீமோதெரப்பியே சொல்ல போகிறோம். ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறது தான் பரவன இதுன்னு சொல்ல போகிறோம். அதுக்கு இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நார்மலாக முன்னாடிலாம் வந்து நம்ம கீமோதெரப்பின்னு இன்ஜெக்டபிள்ஸில் போட்டோம்னா அவங்களுக்கு 6 months to 2 years அவ்வளோதான் லைஃபே இருக்கும். அதுக்குள்ளேயே ரொம்ப சஃபர் ஆகிடுவாங்க. பட் இது வந்து கேப்சூல் ஃபார்மில் தான் இருக்கும். எடுத்துக்கிறதுல சைடு எஃபெக்ட்ஸ் வந்து மிகவும் குறைவுன்னே சொல்லலாம். ஒரு சர்வசாதாரணமாக 8 to 10 years எந்த சிரமமும் இல்லாமல் கிராஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் சயின்ஸ் க்ரோ ஆகிட்டே இருக்குது. நான் நம்புகிறேன் ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃப் இதில் வந்து நம்ம வந்து முழுசாக க்யூர் கூட அச்சீவ் பண்ண முடியும்ட்டு ஸ்டொமக் கேன்சரில் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க, கோலன் கேன்சரில். அது மாதிரி இதுக்கும் நம்ம போகிற நாள் வந்துச்சுனால் அது நோயாளிகளுக்கு ஒரு மிக சிறந்த நியூஸாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்ல இந்த ஸ்டேஜ் 4லேருந்து தான் வராங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கே வராங்கன்னு சொன்னீங்க இல்லையா சார்? இவங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் காட்டும் இல்லையா சார்? இவங்க ஏன் அதை கவனிக்க மாட்டாங்க? கேன்சர் அப்படிங்கிறது வந்து அறிகுறியே இல்லாமல் திடீர்னு ஒரு ஷாக்காக வர பேஷண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் வந்து ஒரு பாக்கியசாலிகள் இல்லை, துரதிருஷ்டசாலிகள் சொல்லலாம். ஆனால் நம்ம எப்போ எந்த சிம்டம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா வெயிட் லாஸ். எக்ஸ்பிளைனே பண்ண முடியாமல் வெயிட் லாஸ் ஆகுது, எக்ஸ்பிளைனே பண்ண முடியாமல் நாள்பட்ட இருமல் இருக்குது, இல்லை ஏற்கனவே எனக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது, அதில் இருமல்ன்றது இருக்கும், ஆனால் இப்போ வர இருமலோட கேரக்டர் மாறி இருக்குது, சளியில் ரத்தம் வருது, நிறைய அளவில் வருது. இதெல்லாம் இருந்துச்சுனால் நம்ம கேன்சரோட அறிகுறியாக இருக்கலாம். பயமுறுத்துறதுக்காக சொல்ல, ஏன்னா டாக்டர் இருமல்னு சொல்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் கேன்சர் சொல்கிறீங்களான்னா கிடையவே கிடையாது. ஏன்னா நாள்பட்ட இருமலுக்கு முக்கிய காரணம் இன்னமும் அலர்ஜி தான். ஆனால் அது வந்து அலர்ஜி தான் நம்ம கேர்லெஸ்ஸாக இல்லாமல் மருத்துவரை அணுகி ஒரு எக்ஸ்ரேவோ இல்லை அதில் ஏதாவது சிறு சந்தேகம் இருந்துச்சுன்னா சிடி ஸ்கேனோ எடுத்தோம்னாலே நம்மளுக்கு கேன்சர் இருக்கா இல்லையாங்கிறதுக்கான முக்கியமான இதை வந்து நம்ம பக்கத்தில் போயிடலாம். இன்றைய தேதியில் சிடி ஸ்கேன்லாம் வந்து ஒரு சின்ன டாக்டர் இருந்துச்சுன்னா கூட அதை பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட ரேடியாலஜியில் அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதில் டவுட் வந்துச்சுனாவே நம்ம அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறையா வந்துருச்சு. பிராங்கோஸ்கோபி, எண்டோபிராங்கில் அல்ட்ராசவுண்ட் இப்படிங்கிற நவீன டயக்னாஸ்டிக் மெத்தட்ஸ் வந்துருச்சு. நம்ம பண்ண வேண்டியதுலாம் இந்த டவுட்லாம் இருக்குது. எஸ்பெஷலி ரிஸ்க் ஃபேக்டர், யார் முக்கியமான ரிஸ்கில் இருக்கா, எதர் ஏ ஸ்மோக்கர் ஆர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மோக்கிங் ஆர் பேசிவ் ஸ்மோக்கர் இருக்கிறாங்கன்னால் அவங்களுக்கு இந்த அறிகுறிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மருத்துவர் அன்னைக்கு இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. லங் கேன்சர் ஸ்க்ரீனிங்னு கூட நாங்கள் சொல்கிறோம். ஒரு ஸ்மோக்கராக இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இயர்லி ஆனுவல் சிடி ஸ்கேன் எடுக்கிறது அட்வைஸ் பண்ணுறோம். நாங்கள் அவங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே ஸ்டேஜ் 1லேயே பிடிச்சோம்னா க்யூருங்கிறது பாசிபிள். ஸ்டேஜ் 1ல் நம்ம கேன்சர், லங் கேன்சர், எனி கேன்சர் பிடிச்சிட்டோம்னா அந்த பகுதியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா க்யூருங்கிறது பாசிபிள். அதுதான் நம்ம முக்கியமாக கண்டுபிடிக்க வேண்டியது. அதை விட்டுட்டு நம்ம பரவன பிறகு கண்டுபிடிக்கும் போது தான் நம்ம க்யூர் அப்படிங்கிறது 100% சொல்ல முடியாமல் இருக்குது. அப்போ வந்து இதெல்லாம் வந்து டவுட் இருக்கவங்க அணுகி டெஸ்ட் பண்ணிக்கிட்ட போது நம்ம சான்சஸ் ஆஃப் பிக்கிங் அப் இன் ஏர்லி ஸ்டேஜ் இஸ் ஹை. ஓகே. அதே மாதிரி சின்ன குழந்தைங்களாம் கூட வர்றது இல்லையா சார்? வருது. லங் கேன்சர் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு வர்றது வந்து அவ்வளோ காமன் கிடையாது. மீடியாஸ்டேனல் டியூமர்ஸ்னு சொல்லுவோம், டெரட்டோமா, ஜெர்ம் செல் டியூமர், அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வரலாம். லங் கேன்சருங்கிறது மீடியாஸ்டேனம்ங்கிறது லங்ஸுக்கு நடுவில் இருக்க பகுதி, அதுதான் குழந்தைங்களுக்கு இப்போ லிம்ஃபோமா இதெல்லாம் வரலாம். லங்ஸில் பாதிப்பு வர்றதுங்கிறது பெரும்பாலும் ஒரு 30 to 40 வயசுக்கு மேலே தான் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த விஷயம்லாம் கவனிக்காமல் விட்டுடுறாங்க, இதனால தான் கேன்சர் அதிகமாகுதுன்னா என்ன மாதிரி விஷயம் சார்? கேன்சர் வந்து அதிகமாகுதுன்னா நம்ம டயக்னோஸ் பண்ணுற ஸ்டேஜ் வந்து லேட்டான ஸ்டேஜில் டயக்னோஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் வச்சுக்கலாம். கேன்சர் அதிகமாகுது இருக்குங்கிறது வந்துருச்சுனால் அது நம்ம கண்டுபிடிக்காமட்டால் பரவ போதே தவிர
இது டெஸ்ட்டே பண்ணாமல் கேன்சரோட நம்பர் அதிகமாகுது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த டயக்னோஸ் பண்ணுற ஸ்டேஜ் அதிகமாகுதுன்னு வேணால் சொல்லலாம். இதுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க சார் இப்போ லங்ஸ்? ஸோ கேன்சர் அப்படிங்கிறது ஸ்டேஜை பொறுத்து மாறும். ஸ்டேஜிங் அப்படின்னா என்ன, நுரையீரலில் மட்டும் இருக்கா, நுரையீரலில் பக்கத்தில் இருக்க நெறிக்கட்டிகளுக்கு போயிருக்கா, அதுக்கப்புறம் அது வேறு இடத்துக்கு பரவி இருக்கா, இது மூணையும் நம்ம பார்ப்போம். அதை நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸில் TNM அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவோம். டீனா டியூமர் பற்றிய கேரக்டர்ஸ், எவ்வளோ பெருசு இருக்குது, அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சுலாம் T ஸ்டேஜிங் மாறும். அதுக்கு அடுத்தது N ஸ்டேஜ். Nனா நோடல் ஸ்டேஜ், அதாவது பக்கத்தில் இருக்க நெறிக்கட்டிகளுக்கு அதில் அந்த நெறிக்கட்டிகளும் நம்ம ஸ்டேஜிங் பார்க்குறோம். N1 நோடு, N2 நோடு, N3 நோடுன்னு சொல்லிட்டு. ஸோ ரைட் சைடில் டிசீஸ் இருக்கவங்களுக்கு ஆப்போசிட் சைடு லிம்ஃப் கிளாண்ட் அதிகமாக இருந்தால் அதை பெருசாக இருந்துச்சுன்னா அது N3 நோடுன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு முற்றின ஸ்டேஜ். அதே சேம் சைடில் இருக்குது அப்படின்னா அது N1 இல்லைனா N2 நோடுன்னு சொல்லுவோம். அடுத்தது மெட்டாஸ்டேசிஸ். மெட்டாஸ்டேசிஸ்னால் நம்மளுக்கு லங்ஸில் ஒரு டியூமர் பார்க்குறோம், அது ஒரு போனுக்கோ அல்லது பிரெயினுக்கோ பரவி இருந்தால் அது மெட்டாஸ்டேசிஸ். ஸோ எம்னு வந்தாலே அது ஸ்டேஜ் 4. அதே M0 இருந்து T அல்லது Nல மாறுபடுதுன்னா அதை பொறுத்து 1, 2, 3 அப்படின்னு மாறுபடும். இதை பொறுத்து தான் ஒருத்தரோட கேன்சர் ஸ்டேஜிங் அப்படிங்கிறது பார்க்குறோம். அந்த ஸ்டேஜை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு மாறும். ஒரு T1 மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயும் நெருக்கட்டி இல்லை, வேற எங்கேயும் மெட்டாஸ்டேசிஸ் போகலைன்னால் அதுதான் நான் சொன்னேன், தட் இஸ் early cancer. Cure is possible after removal of that tumor. அதே வேற ஒரு இடத்துக்கு பரவி இருக்குது, N1 நோடுக்கு போயிருக்கு, N2 நோடுக்கு போயிருக்குனால் அப்போ வந்து டியூமர் போர்டு அப்படிங்கிறதுல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா ஆன்காலஜிஸ்ட் இருப்பாங்க, மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட்டும், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட்டும், ரேடியோ தெரபிஸ்ட்டும் இருப்பாங்க. இவங்க வந்து இதுக்கு வந்து சர்ஜரி பண்ணலாமா அல்லது சர்ஜரிக்கு முன்னாடி அதை சுருங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணலாமா. சுருங்க வைக்கிறதுனா எய்தர் பை கிவிங் கீமோதெரப்பி, சம்டைம்ஸ் ரேடியோ தெரப்பி, இதெல்லாம் கொடுத்து அந்த டியூமர் சைஸை சின்னது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணிவிட்டு ஃபாலோட் பை கீமோதெரப்பி அப்படிங்கிறது கொடுக்கலாமா, அல்லது ஒன்லி கீமோதெரப்பி மட்டும்தானா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. அப்படின்னா அதுலேருந்து இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது 3 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது: கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி அண்ட் சர்ஜரி. இதே இப்போ ஒருத்தருக்கு கேன்சர் வந்து ட்ரீட் பண்ணி குணமாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார், இப்போ திரும்ப அவங்களுக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்த ஸ்டேஜிங்லாம் ப்ராப்பராக பண்ணி முழுமையாக அசஸ் பண்ணிவிட்டு பெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்துட்டு நம்ம முழுசாக அது வந்து வேறு எங்கேயும் பரவலை, ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குன்னால் அந்த கேன்சர் நம்ம முழுமையாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா வரதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. ஆனால் சில பேர்த்துக்கு ரேராக ஒரு பார்ட்டில் கேன்சர் வந்து வேற ஒரு கேன்சர் வேற ஒரு பகுதியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கெலாம் வந்து இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சருங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரே பேஷண்ட்டுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல கேன்சர் வந்து பார்த்துருக்கோம். இப்போது நம்ம ஸ்மோக்கிங் தான் வந்து கேன்சருக்கு வந்து மெயின் ரீசனாக இருக்கும் நம்ம சொல்கிறோம், இல்லை நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஹேபிட் கூட இதுக்கு ரீசனாக. ஒபிசிட்டி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். சில வகையான அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் சொல்கிறோம், சில வகையான கலர்ஸ், டைஸ், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேன்சர் ரிஸ்க்கை கண்டிப்பாக அதிகம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது கண்டிப்பாக. சார் அப்போ கேன்சர்னா பயப்பட வேணாம், இதுக்கு இவ்வளோ ட்ரீட்மெண்ட் இருக்குது. கேன்சருங்கிறது வார்த்தையை கேட்ட உடனே பயப்படாதீங்க, அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது. அதனோட டைப்ஸ், அதனோட மாலிகுலர் ஸ்டடி, அதனோட ஸ்டேஜிங், இவ்வளவும் முடிவு பண்ணுறதுக்கு எப்பயுமே ஒரு டாக்டர் கேன்சர் சந்தேகப்பட்டாருன்னா இந்த முடிவு உங்களுக்கு அடினோ கார்சினோமா தான் இருக்குது, உங்களுக்கு ஸ்டேஜ் 4 இருந்தாலும் அடினோ கார்சினோமா, அதே சமயம் மியூட்டேஷன் பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு வகையில் அது கெட்ட நேரத்திலே நல்ல நேரம்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த முடிவு டாக்டர் எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்ச பரிசோதனைகள்லாம் முடிகிறதுக்கு 15 to 30 நாள் ஆகலாம். அது வரைக்கும் மனசுக்குள்ளே ரொம்ப நொந்து போகாமல், ஏன்னா நான் அந்த வேர்டை பேஷண்ட்டை சொல்கிறதுக்கே தயக்கமே தான், அதுக்குள்ளேயே ரொம்ப சஃபர் ஆகிடுறாங்க. அதனால பி பாசிட்டிவ், வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். இது இருந்துச்சுனால் இன்னைய தேதியில் உங்களுக்கு நல்ல செய்தி தான். ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Holidays-nale அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free.